ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோவில் நாம் ஒரு மிகவும் முக்கியமான உணர்ச்சி மிகுந்த மற்றும் இன்றைய காலகட்டத்துக்கு முக்கியமாக தேவைப்படுகின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசப் போகின்றோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சி தமிழ் சரிகமப நிகழ்ச்சியில் இலங்கை தமிழ் போட்டியாளர்கள் பங்கேற்று பலரின் பாராட்டை பெற்றுள்ள நிலையில் சமூக வலைத்தளங்களில் சிலர் எழுப்பும் ஒரு முக்கியமான விமர்சனம் பரவலாக பேசப்படுகிறது. விமர்சனம் என்னவென்றால், இலங்கை தமிழ் போட்டியாளர்களை நிகழ்ச்சியில் பழைய பாணி உடைகள் மற்றும் வறுமை சித்திரங்கள், கண்ணீர் கதைகள் மூலமாக ஒரு இரங்கத்தக்க வகையில் சித்தரிக்கின்றனர் என்ற குற்றச்சாட்டு. அதாவது, இவர்களின் இசை திறமையை விட இவர்களின் வாழ்க்கை பின்தங்கியது என்பதை முன்னிறுத்தி அதற்கே அதிக விளம்பரம் கொடுக்கப்படுகிறது என சிலர் விமர்சிக்கிறார்கள். இந்த வகையான எமோஷனல் பேக்கேஜிங் பண்ணுவது உண்மையிலேயே அவர்களின் அருமையான கலைமிகு குரலை மூலதனமாக்குகிறதா என்ற கேள்வி எழுகிறது. இலங்கை தமிழர்களின் வாழ்க்கை சூழ்நிலை குறித்து பேச வேண்டிய தவறு இல்லை. அது ஒரு முக்கியமான வரலாற்று பாகம். ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த பின்னணியவே முன்னிலைப்படுத்தி இரக்கம் பெற்ற கலைஞர் என்ற பிரமையை உருவாக்குவது சரியானதா? அவர்களின் குரல் திறமை, பாட்டின் சோல் இவைகளை காட்டாமல், அதாவது அவர்களுடைய குரல் மற்றும் திறமை, பாட்டின் சோல் இவைகளை காட்டாமல் பிழைப்பு, சோர்வு, கண்ணீர் என்ற கோணத்தில் அவர்கள் சித்தரிக்கப்படுகிறார்கள் என்ற விமர்சனம் வருவது தற்சமயம் கவலைக்குரியது. இதுவே ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபார்மட்டில் எம்பத்தி மாதிரி பேசி ஆக்சுவல் டைனிட்டியை மறைக்கும் ஒரு மீடியா ஃபார்முலா ஆகிவிடுமோ என்பதே பயம். இலங்கை தமிழர்கள் எப்போதும் தமிழ் கலைக்கும் மரபுக்கும் நம் ஒற்றுமைக்கும் தூணாக இருந்திருக்கிறார்கள். அவர்களை உண்மையான கலைஞர்களாக மிகுந்த மரியாதையுடன் பார்க்க வேண்டியது நம் பார்வையாளர்களின் பொறுப்பும் கூட. ஒரு ரியாலிட்டி ஷோ கண்ணீரை விற்க வேண்டிய மையமாக மாறும்போது அதன் மூலதனவாத முகமூடியை நம்மால் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் விமர்சிக்கிறோம் என்பதற்கு பின்னால் விரோதம் இல்லை, விழிப்புணர்வு இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக சபேசன் என்பவர் இலங்கையில் பிரபல தொலைக்காட்சி ஒன்றில் பாடல் நிகழ்ச்சியில் 2ஆம் இடம் பிடித்த ஒருவர் ஆவார். ஆனால் அவர் இங்கு நான் எந்த ஒரு வெற்றியும் பெற்றதில்லை என்று கூறி அழுது கண்ணீர் வடிக்கின்றார். அதே போல சினேகா என்பவர் பிரபல தொலைக்காட்சியில் பாடல் நிகழ்ச்சியில் ஒன்றின் மூலம் தகுந்த வரவேற்பை பெற்றவர். அவரினுடைய ஆடை அந்த நிகழ்ச்சியில் மிகவும் அழகாகவும் அருமையாகவும் இருந்தது. ஆனால் சி தமிழ் நிகழ்ச்சிக்கு வந்த பின்னர் அவரின் ஆடையானது விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளது. அதாவது, இன்றைய காலகட்டத்தில் பெண் பிள்ளைகள் இவ்வாறான ஆடைகளை அணிய விரும்புவதில்லை என்பது அதற்கு ஆகும். மேலும் பல குற்றச்சாட்டுக்களை கூறி விமர்சனங்கள் எழுகின்றன. அத்தோடு சினேகாவின் தாய் தந்தையினர் சமூக வலைத்தளங்களில் வீடியோ பதிவொன்றை வெளியிட்டுள்ளனர். அவர்கள் மிகவும் வறுமையானவர்கள். வறுமைக்கு மத்தியில் பல்வேறு சிரமங்களில் பெரியளவு ஆடைகள் இன்றி ஒரு சில ஆடைகளை பெற்று அதன் மூலமே சரிகமப நிகழ்ச்சிக்கு பாட அனுப்பியுள்ளதாக கூறியுள்ளனர். எனினும் சரிகமப நிகழ்ச்சி வெற்றி பெற்ற பின் பல்வேறு பரிசுகளையும் தேவையான பொருட்களும் வழங்கி வைக்கின்றனர். அத்துடன் நிகழ்ச்சியின் இடையிடை நடுவிலே உதவி செய்ய முன்வருவர்களும் உதவி செய்கின்றனர். அப்படி இருக்கும்போது ஒரு போட்டியாளரை அறிமுகப்படுத்தும் போது ஒரு புதிய ஆடை வாங்கி கொடுப்பதற்கு கூட ஒருத்தரிடமும் அல்லது சரிகமப நிர்வாகத்திடமும் பணம் இல்லையா என்ற கேள்வி அதிக மக்களால் விமர்சனத்திற்கு உள்ளாகின்றது. இலங்கை தமிழ் பங்கேற்பாளர்கள் மீது இந்த வகை சித்தரிப்புகள் உங்களுக்கு பொருத்தமா? அவர்கள் குரலுக்கு பதிலாக கண்ணீர் தான் முன்னிலையாக என்று உங்களுக்கு தோன்றுகிறதா? நம்ம கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய உண்மையான கருத்தை பகிரிடும். நம் கலைஞர்கள் மரியாதைக்குரிய பார்வையால் தான் பார்க்கப்பட வேண்டும் என்பதை நம் ஊடக பயணமாக கருதுகிறோம். நன்றி. உங்களுடைய கமெண்ட்டை நமது கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நன்றி.